உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு இந்த ஃபிங்கர் பிரிக் டெஸ்ட்டை உபயோகப்படுத்தாதீங்க. இந்த டெஸ்ட்டை இன்சுலின் எடுக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்க்கு மட்டும்தான். அவங்க இந்த டெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட பிளட் சுகர் லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ யூனிட் ஆஃப் இன்சுலின் தேவைப்படும்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபிங்கர் பிரிக் டெஸ்ட். உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா இல்லையான்னு இது மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பிளட் சுகர் லெவல் ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். இது மூலம் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எந்த டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்? தட்ஸ் கால் HbA1c. இந்த டெஸ்ட் மூலமாக கடைசி 3 மாதத்தில் ஆவரேஜாக உங்களோட பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த சார்ட்டில் க்ரீன் கலரில் இருக்கிறது நார்மல் பிளட் சுகர். அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது நலம். உங்கள் பிளட் சுகர் லெவல் சிகப்பு கலர் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குதுன்னு அர்த்தம். த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் த ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறவங்க உங்களுக்கு டயபெட்டிக் கிடையாது, நாங்கள் ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இன்னும் 10 வருஷத்தில் உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. நீங்கள் யூகேல இருந்தீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். யூகேல இருக்க சிஸ்டம் மூலமாக நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ இருக்க வரைக்கும் ஆல் தி பிளட் டெஸ்ட் வில் கம் அஸ் அ சார்ட். பட் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இந்த மாதிரி சிஸ்டம் இல்லை. அதனால் நீங்கள் பண்ணுற பிளட் டெஸ்ட்டை டாக்குமெண்ட்டில் போட்டு வைங்க. எவ்வளோ சீக்கிரம் டயபெட்டிக் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது மூலமாக உங்களோட கிட்னி, லிவர், ஹார்ட் எல்லா ஆர்கனையும் நம்ம சேஃபாக பாதுகாக்கலாம். நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதில் நான் லிஸ்ட் ஆஃப் பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அது மூலமாக உங்களோட கரண்ட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எந்த கண்ட்ரியில் வாழ்ந்தாலும் இந்த சிம்பிள் பிளட் டெஸ்ட் ஆர் அவைலபிள். இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், டயபெட்டிஸ் அண்ட் பல நோய்களை ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.